ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது குரூப் 4 2025 எக்ஸாம் டேட் ஜூலை 12. எக்ஸாம் டேட் கொடுத்தாச்சு, நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு. ஸோ எக்ஸாம்ஸ்க்கு இன்னும் 75 நாட்கள் இருக்குது. ஸோ 75 நாட்கள் ப்ரிப்பரேஷன் என்ன மாதிரி கொண்டு போகணும், எப்படி படிக்கலாம், எந்த சோர்ஸ் அதிகமாக படிக்கணும், ரிவிஷன் பண்ணலாம், சப்ஜெக்ட் வைஸ் தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக நம்ம வந்து பார்ப்போம். ஏன்னா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கே ஆரம்பிக்கலாம், எங்கே முடிக்கலாம், எதை ஃபஸ்ட்டு வந்து படிக்கணும், ஒரு மாதிரி குழப்பம் இருக்கும். பட் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் மேக் பண்ணிட்டா ப்ரிப்பேர் பண்ணும்போது பயம் இல்லாமல் ஈஸியாக நீங்கள் படிக்கலாம். ஓகே, ரைட். அண்ட் எக்ஸாம் அப்ளை பண்ணுறவங்க சீக்கிரமாக அப்ளை பண்ணிவிடுங்க. இன்னும் ஒரு மாதம் இருக்குது, எனக்கு அதையே வேணாம். சீக்கிரமாக அப்ளை பண்ணிவிட்டோம், அது ஓரமாக எடுத்து வச்சுட்டு ப்ரிப்பரேஷன் அதிகமாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஓகே, சரிங்க, பார்ப்போம். ஸோ குரூப் 4 75 நாள் புக் லிஸ்ட்டு, ஸ்ட்ராட்டஜி, பிளான் எல்லாத்துக்கும் முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம் மைண்ட் செட் தான். ஸோ மைண்ட் கிளியராக இருந்தால் மட்டும்தான் ப்ரிப்பரேஷன் ஃபோக்கஸ் வந்து கரெக்டாக பண்ண முடியும். எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இங்கே இன்னொரு ப்ராப்ளம் வந்து போய்கிட்டு இருக்கு. குரூப் 4 2025 ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு வேதனை நம்ம சொல்லலாம். ஏன்னா குரூப் 4 2025 வேகன்சி ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 3935 இவ்வளோ வேகன்சி தான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ குரூப் 4 லெவலில் இந்த வேகன்சி ரொம்ப கம்மி தான். ஸோ லாஸ்ட் டைமும் ஒரு 6000 அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. நம்ம அதுவே கம்மி தான் வந்து ஃபீல் பண்ணியிருந்தோம். ஸோ லாஸ்ட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க, இந்த வருஷமும் கண்டக்ட் பண்ணுறதுனால கம்மியாக இருக்கா மேபி ஒரு கேள்வி வந்து வரலாம். பட் கவர்மெண்ட் இந்த கொடுத்தது பட்ஜெட் பேசும்போதெல்லாம் நிறைய வந்து கொடுக்குறோம் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அவ்வளோ வேகன்சி இங்கே வந்து வரலை. இந்த வேகன்சி எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 5000 கிட்ட வந்து இன்க்ரீஸ் ஆகலாம், ஃப்யூச்சரில் போகும்போது இன்க்ரீஸ் ஆகலாம். பட் அதுவுமே கம்மியாக இருக்க மாதிரி தான் வந்து ஃபீல் ஆகும். பட் இந்த இடத்துல நம்ம இந்த ஒரு விஷயம் மைண்டில் ஸ்ட்ராங்காக ஏற்றிக்கணுமான்னு கேட்டால் இதை பற்றி நம்ம பேசலாம். ஓகே, அதாவது ஒரு முன்னேற்றத்தை கொண்டு போகலாம், ஒரு ஆன்லைனில் இல்லை ஒரு ட்விட்டரில் என்ன மாதிரி வந்து கொண்டு போகலாம், என்ன மாதிரி வந்து பண்ணணும், எங்கே வந்து கோரிக்கை வைக்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிச்சயமாக நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா குரூப் 4 ரொம்ப வந்து ஒரு அதிக பேர் படிக்கிற ஒரு எக்ஸாமாக இருக்குது. நிறைய பேர் வந்து எழுதுவாங்க. அப்படி பார்க்கும்போது வேகன்சி இது கம்மி தான். வேகன்சி நிச்சயமாக இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம என்ன வந்து முன்னெடுக்கலாம், அந்த மாதிரி விஷயத்தை நிச்சயமாக சொல்லுங்கள், நம்ம வந்து பண்ணலாம். பட் இங்கே நான் சொல்கிறது, இதை சைடில் வந்து பண்ணுங்கள். ஒரு நீங்கள் ஆன்லைனில் பண்ணுறது, ஒரு ட்ரெண்ட் பண்ணுறோம், டேக் பண்ணுறோம், இல்லை சப்போர்ட் பண்ணுறோம், இந்த எல்லா விஷயமே நம்ம என்ன பண்ணலாம், சைடில் வந்து பண்ணலாம். பட் ஒரு மெயின் ஃபோக்கஸ் தான் எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே அதை வந்து பண்ணணும். நான் வந்து கண்டுக்காமல் விட்டுருங்க, இவ்வளோ தான் கேட்டிருக்காங்க, 3000 வேகன்சியில் ஒரு வேகன்சி மட்டும் போதும், இதுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், நிச்சயமாக சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா குரூப் 4க்கு இந்த வேகன்சி கம்மி தான். நிச்சயமாக அதிகமாக அவங்க கொடுத்து தான் வந்து ஆகணும். அவ்வளோ காலி பண்ணிட்டு இருக்குன்றத நம்ம சிஎம்ஓ அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது இதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதையும் நம்ம வந்து பண்ணலாம். பட் சைட் பை சைட் ஒரு மெயின் ஃபோக்கஸாக எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். யோசிச்சு பாருங்கள், நீங்கள் அதுக்கு மட்டுமே ஃபோக்கஸாக பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு வேகன்சி அதிகமாக்கிட்டா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாமல் இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது, ரைட்? ஸோ அதுக்கு என்ன பண்ணணுமோ சைட் பை சைட் பண்ணிக்கிட்டு உங்கள் ப்ரிப்பரேஷனும் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அதான் வந்து முக்கியம். ஸோ நாமளும் என்ன வந்து பண்ணலாம், ஸோ ட்ரெண்ட் பண்ணலாமா, ஆன்லைனில் கொண்டு போகலாமா, எந்த மாதிரி மேக் பண்ணலாம், அதுக்கான விஷயங்கள் சைடில் வந்து கொண்டு வரலாம். பட் அதுக்கெல்லாம் முன்னாடி ப்ரிப்பரேஷன்லேயும் நீங்கள் ஸ்ட்ராங்காக ஃபோக்கஸாக இருக்கணும். ஸோ காரியத்தில் கண்ணாக இருந்தால் மட்டும்தான் அந்த விஷயம் நீங்கள் வந்து பண்ண முடியும். ஸோ மைண்டை என்ன பண்ணாதீங்க, ரொம்ப வேகன்சி கம்மியாக இருக்குது, படிக்கணுமா அந்த மாதிரி யோசிக்காதீங்க. அதுக்கு சில வழிகள் இருக்குது, அதையும் நம்ம வந்து பண்ணலாம். ப்ளஸ் என்ன இருந்தாலும் படிக்கணும், அதையும் நீங்கள் வந்து பார்த்தாகணும் இல்லையா? எப்படி பார்த்தாலும் கொடுக்குற வேகன்சிக்கு அங்கே ஆஸ்பிரண்ட்ஸ் உள்ளே போக தான் போகிறாங்க. அதில் நாமளும் ஒரு ஆளாக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம வேலை படிக்கிறது சைடில், அதையும் சைடில் வந்து பின்னாக பார்த்துக்கலாம், அவ்வளோதான். ஓகேவா? ரைட். சரி, இந்த 75 நாட்கள் எப்படி கொண்டு போகலாம் அதை முழுமையாக நம்ம வந்து பார்ப்போம். அண்ட் 75 டேஸ்க்கான ஒரு ப்ராப்பர் டெஸ்ட் பேட்ச் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு May 1 டெஸ்ட் 1 ஸ்டார்ட் ஆகுது. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், ஓகேனா பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்க, பார்க்கலாம். ஸோ ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ஸ்ட்ராங்காக வந்து பார்த்துக்கோங்க. எந்த ஒரு செயலை செய்ய விரும்பினாலும் முதலில் பேசுவதை நிறுத்தி செயலை தொடங்கு. நான் சொன்னேன் இல்லையா, இப்போ வேகன்சி கம்மியாக இருக்குது, நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க, டேஸ் கம்மியாக இருக்குது, இது எல்லாம் நாம் வந்து யோசிக்கிறோம், புலம்புறோம், கஷ்டமாக இருக்குது. பட் அதெல்லாம் ஓரமாக எடுத்து வச்சு அதுக்கு என்ன வேலையோ அதை பண்ணிவிட்டு மெயின் ஃபோக்கஸ் எக்ஸாம்ஸ்க்கு தான் இல்லையா? அதிகமாக பேசாமல் நம்ம சைடில் வந்து பண்ணணும். வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணோமா, யாராவது வந்து பண்ணுறாங்களா, கோரிக்கை வைக்கிறாங்களா, அதுக்கு என்ன சப்போர்ட் பண்ணணும், அதை வந்து பண்ணலாம். பட் மெயின் ஃபோக்கஸ் எக்ஸாம் படிக்கணும். ஜிஎஸ் இருக்குது, தமிழ் இருக்குது, மேக்ஸ் இருக்குது, கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது, அதுக்கு என்ன பண்ணணுமோ அதிகமான ஃபோக்கஸ் வந்து பண்ணணும். என்ன ஆனாலும் பரவாயில்ல, உங்கள் வேலையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடணும். இதை பண்ணால் தான் எக்ஸாம் நீங்கள் கிராக் பண்ண முடியும். ஓகே, சரிங்க. ப்ரிப்பரேஷனை எந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் அதை வந்து பார்ப்போம். இப்போ சிலபஸ் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? சிலபஸ் பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்ஸு, அப்புறம் தமிழ், மேக்ஸு, இங்கிலீஷ் கிடையாது. இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் டிசேபிள்டு பர்சன் அவங்களுக்கு மட்டும் தான் வந்து உண்டு, எல்லாருக்குமே இங்கிலீஷ் இல்லை, தமிழ் மட்டும்தான், ரைட்? இங்கே எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், இந்த எக்ஸாம் படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மைண்டில் இந்த விஷயம் ஸ்ட்ராங்காக வந்து வச்சுக்கணும். 200 கேள்விகளுக்கு 170க்கு மேலே நீங்கள் எந்த கேஸ்ட்டாக வேணால் இருந்துக்கலாம். பட் கேஸ்ட் கேட்டகரியில் ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இன் ஜென்ரலாக 170க்கு மேலே நான் போட்டாகணும். அதை மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் தான் குரூப் 4 கிராக் பண்ண முடியும்.
ரைட். ஸோ குரூப் 4 படிக்கும் போது தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ் ஒரு ஈக்குவல் வெயிட்டேஜோட எல்லாமே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வந்துருக்கணும். அதில் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபோக்கஸாக வச்சுக்க போகிறது தமிழ் தான். இங்கே தமிழ் லாஸ்ட் டைம் கம்பேர் பண்ணும்போது ஈஸியாக கொடுத்துருக்காங்க. நம்ம புக் வைஸ் ஃபுல்லாக வந்து படிக்க வேணாம், அப்புறம் பார்த்துக்கலாம், அந்த கதைக்கு மட்டும் போயிடாதீங்க. தமிழும் கஷ்டம்தான். அதாவது எந்த ஒரு விஷயம் ஈஸியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதோ அங்கே ட்விஸ்ட் அதிகமாக வந்து வைப்பாங்க. நீங்கள் படிக்க உள்ளே வந்து போயிட்டே இருக்கும். சிலபஸ் நீங்கள் மேலோட்டமாக பார்க்கும்போது ஓகே லாஸ்ட் டைம் பார்க்குறத விட கம்மியாக தான் வந்து இருக்குது, படிச்சுக்கலாம் போய்க்கலாம் அப்படின்னு தோணும். பட் நீங்கள் உள்ளே இன்டெப்த்தாக போக அது உள்ளே போயிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி லேஸாக வந்து விட்டுறாதீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அழகாக இருக்குன்னா அங்கே ஆபத்தும் இருக்கும், ஈஸியாக இருக்குன்னா அங்கே ட்விஸ்ட்டும் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா தமிழில் நீங்கள் மேக்ஸிமம் 100 கேள்விக்கு 98 நீங்கள் எய்ம் பண்ணணும். அவ்வளோ முடியுமான்னு கேட்டால் நீங்கள் குரூப் 4ல் எய்ம் பண்ணி தான் ஆகணும். ப்ளஸ் மினிமம் 95 ஃபிக்ஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் 95 ஃபிக்ஸ் பண்ணாதீங்க, மினிமமாக 95 கையில் வச்சுக்கோங்க. ரைட். பேப்பர் டஃப்பாக வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 90, 93 இங்கே வந்து கொண்டு போக முடியும். பட் தமிழுக்கு அதிகபட்சம் 95 கையில் இருந்தே ஆகணும். நீங்கள் டெய்லி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 4 மணி நேரத்தில் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் தமிழுக்கு நீங்கள் ஒதுக்கி தான் ஆகணும். ஸோ தமிழ் நம்ம ஃப்ரீ டெஸ்ட் கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ டெஸ்ட் ஒரு 10 கிட்ட வந்து முடிஞ்சிருக்கு. அந்த டெஸ்ட்டு வரைக்கும் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணால் கூட 90க்கு மேலே கேரண்டி. நம்ம எல்லா சிலபஸுமே கவர் பண்ண போகிறோம். அது ஃப்ரீ டெஸ்ட் தான், எல்லாமே அட்டன் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாமே அட்டன் பண்ணலாம். 90க்கு மேலே கேரண்டியாக நீங்கள் போட முடியும். ஓல்டு புக்கு, நியூ சிலபஸு, ஓல்டு சிலபஸு, இந்த சிறப்பு தமிழ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் ஒரு டெஸ்ட் நம்ம வந்து கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஓகேவா? அதை ப்ராப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணாலே தமிழுக்கு வந்து போதும். ரைட். நம்ம ஃபோக்கஸ் ஃபஸ்ட்டு 95 இல்லையா? அடுத்தது மேக்ஸு 23. ஈஸியாக வந்தால் நம்ம என்ன பண்ணலாம், 25 கூட போட முடியும். மொத்தம் 118 இல்லையா? இந்த 118 ரவுண்டாக ஒரு 120 வச்சுக்கோங்களேன், இல்லை ஒரு 115 வச்சுக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்துட்டா, இந்த 115 இந்த 120 இந்த ரேஞ்ச் ஸ்ட்ராங்காக இருந்துட்டாலே நம்ம பாதி கடல் தாண்டிட்டோம். அப்போ என்ன பண்ணலாம், தமிழுக்கு வந்து படிக்கிறோம், மேக்ஸ் வந்து படிக்கிறோம், ரெண்டுத்துக்குமே நீங்கள் சமச்சீர் புக்கை தான் படிக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேவா? அண்ட் இன்னொரு முக்கியமான சோர்ஸு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். இதை மிஸ் பண்ணாதீங்க. மேக்ஸுக்கோ தமிழுக்கோ ஜிஎஸ்கோ எதுவாக இருந்தாலும் ப்ரீவியஸ் இயர் பேப்பர் ரொம்ப மஸ்ட்டு. இப்போ தமிழ் எடுக்கிறீங்கன்னா இப்போ சிலபஸ் வந்து மாற்றிருக்காங்க, கேட்பாங்க. அப்போ இந்த ஓல்டு புக்கில் சில கண்டென்ட் நீங்கள் வந்து தேடி வந்து படிக்கணும். அந்த மாதிரி விஷயத்துக்கு டைம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் லாஸ்ட் 10 இயர்ஸ் பேப்பர் குரூப் 2, குரூப் 4, குரூப் 7 எதில் கேட்டிருந்தாலும் அதை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக படித்தா கூட நிச்சயமாக நீங்கள் கிராக் பண்ண முடியும். டிஎன்பிஎஸ்சியோட ஒரிஜினல் பேப்பர் வேல்யூ அதிகம், அதை மிஸ் பண்ணிடாதீங்க. மேக்ஸுக்கும் அதே மாதிரி தான். லாஸ்ட் 10 இயர்ஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. இப்போ 2020 ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா 2014 எடுத்துக்கோங்க. எல்லா எக்ஸாம்ஸும் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, குரூப் 3 எல்லாமே எடுத்துக்கிட்டு எல்லா சம்ஸும் நீங்கள் சால்வ் பண்ணிட்டா அந்த ரிஃப்ளெக்ஷன் 25 கேள்விகளில் 15 கேள்விகள் நீங்கள் ஈஸியாக போட முடியும். இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, அப்போ ஒரு கொஸ்டின் பேங்க் கையில் இருக்கணும், அதை பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள், போதும் உங்களுக்கு. ரைட்டா? சரி, இப்போது நம்ம வந்து கொண்டு வந்துட்டோம். இப்போ ஜிஎஸ்ல 60, 55 நான் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் தமிழில் 95 பூஸ்ட் பண்ணால் மட்டும்தான் இங்கே ஜிஎஸ் வந்து இப்படி மேட்ச் பண்ண முடியும். ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் எதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து படிக்கணும், இதோ ஒரு மிகப்பெரிய கேள்வியாக வந்திருக்கும் இல்லையா? இதுக்கான புக் லிஸ்ட்டு ரொம்ப சிம்பிளுங்க, இவ்வளோ தான். இது தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. இதான் புக் லிஸ்ட்டு. சமச்சீர் மட்டும் போதுமா, வெளியே வந்து படிக்கணுமான்னு கேட்டால் ஒரு சில விஷயங்கள் வெளியே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். பட் டைம் பேஸ் பண்ணி பார்க்கும்போது நம்ம சமச்சீரை முழுமையாக வந்து முடிக்கணும். இதை முடிச்சுட்டு தான் நெக்ஸ்ட் நம்ம வந்து போகணும். ஓகேவா? ரைட். இப்போது நம்ம சிலபஸ் பேஸ் பண்ணி ஜிஎஸ் என்ன நம்ம பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு சிலபஸை முழுமையாக வந்து படிச்சிருங்க. நம்ம சிலபஸ் பார்க்கும்போது ஃபஸ்ட் யூனிட் நம்பர் 1 ஒரு 5 கேள்வி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் நம்பர் 2 ஜாகிரஃபியில் 5, ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் சேர்த்து 10. ஓகேவா? இது வந்து சயின்ஸு, இது வந்து உங்களுக்கு ஜாகிரஃபி. இது ஹிஸ்ட்ரியும் ஐஎன்எம்மும் சேர்த்து தான் 10 வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பாலிட்டி, இதில் வந்து ஒரு 15 கேள்வி இருக்கும். அடுத்த யூனிட் நம்பர் 5ல் எக்கனாமியும் அட்மினிஸ்ட்ரேஷன் சேர்த்து 20 கேள்வி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் யூனிட் நம்பர் 6ல் தமிழ் சொசைட்டி இதெல்லாம் சேர்த்து 20 கேள்வி வந்து பின்னாக இருக்கும். ஓகேவா? இந்த ஒரு விஷயத்தை இப்போ நம்ம வந்து போட்டோம்ல, இது நீங்கள் மைண்டில் வச்சிருக்கணும். ஹிஸ்ட்ரி எவ்வளோ கேட்குறாங்க, பாலிட்டி இந்த மாதிரி விஷயங்கள் மைண்டில் வச்சுருந்தா தான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ண முடியும். நம்ம என்ன படித்தோம் ஆல்ரெடி, ஒரு 115 கேள்விகள் நம்ம கையில் வந்திருக்கு இல்லையா? சரிங்க, ஜிஎஸ்ல நான் ஃபஸ்ட்டு எதை வந்து படிக்கணும், 20 கேள்வி கொடுத்துருக்காங்க, இங்கே 20 இருக்குது, 40 இருக்குது, இதான் நான் ஃபஸ்ட்டு வந்து படிக்கணும் அப்படின்னு போயிட்டா தப்பு. அதை பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் படிக்க வேண்டியது இவங்க தான். யார்? இந்தியன் பாலிட்டி. ஏன்னா பாலிட்டி வந்து எல்லா எக்ஸாம்ஸுமே ஈஸியாக தான் கேட்பாங்க. ஒரு 15 கேள்வியில் 10 கேள்வி எல்லாருமே போட்டுடலாம், 5 கேள்வி கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி வந்திருக்கும். இந்த 15 கேள்வியில் ஒரு 13 நம்ம தொட்டுட்டோன்னா இன்னும் பூஸ்டப் ஆகிடும். 13 128 கேள்வி நம்ம கையில் வந்து கிடச்சாச்சு. ஏன் நம்ம பண்ணுற தப்பு என்னது, சொசைட்டி அட்மினிஸ்ட்ரேஷனில் மொத்தம் 40 கேள்வி கேட்குறாங்க. ஆனால் இங்கே அது 4 சப்ஜெக்ட், எக்கனாமி, அட்மினிஸ்ட்ரேஷன்,
தமிழ் சொசைட்டி எல்லாம் சேர்த்து அங்கே வந்து பின்னாக வருது உங்களுக்கு, ஒரு சப்ஜெக்ட் மட்டும் கிடையாது. ஆனால் பாலிட்டியில் சிங்கிள் சப்ஜெக்டாக 15. அண்ட் இந்த சிங்கிள் சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் செமஸ்டர் ஃபுல்லாக முடிச்சுட்டு 6th 7th 8th 10th 12th ஃபுல்லாக முடிச்சுட்டு ப்ரீவியஸ் பேப்பரை படிச்சிட்டாலே போதும். நீங்கள் வந்து லக்ஷ்மிகாந்த் படிக்கணும், வெளியே வந்து புக்கு பார்க்கணுமான்னு கேட்டால் பார்க்கலாம். பட் இருக்கிற டைமில் ஃபுல்லாலாம் பார்க்க முடியாது, 75 நாட்கள் தான் இருக்குது. ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணால் சமச்சீர் புக்கை படிக்க முடியும், தமிழ் படிக்க முடியும், மேக்ஸ் படிக்க முடியும். எல்லாமேலாம் படிக்க கஷ்டமாக தான் வந்திருக்கும். இனி காலகட்டம் டஃப்பாக தான் கேட்குறாங்க, வெளியே கேட்குறாங்க. பட் கையில் இருக்க சோர்ஸை முழுமையாக முடித்தாதான் நம்மளால் ப்ராப்பராக பண்ண முடியும். நீங்கள் வெளியே 1 or 2 கேள்விக்கு வெளியே தேர்றதை விட 10 கேள்வி கையில் இருக்க அதை வந்து முடிக்கணும். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அப்போது ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு 6th 12th முழுமையாக முடிச்சுட்டு ப்ரீவியஸ் பேப்பரை முழுமையாக முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்து போங்க. 2 தான் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து முடிக்கணும். ஓகே, பாலிட்டினா எல்லாமே குரூப் 1 பேப்பர், குரூப் 2 பேப்பர், குரூப் 4 பேப்பர் இருக்கிற எல்லா விஷயமே லாஸ்ட் 2014 இருந்து இந்த வருஷம் வரைக்கும் எல்லா பேப்பரும் முழுமையாக சால்வ் பண்ணும். வெறும் ஒரு ஆப்ஷன் மட்டும் இல்லை, கொடுத்துருக்க 4 ஆப்ஷனுமே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பார்ட்ஸ் வந்து கேட்குறாங்க, பார்ட் 1 பகுதி 2 பகுதி 3 4 கேட்டிருக்காங்கன்னா ஆப்ஷனில் இது மட்டும் இருந்தாலும் இதையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும். இப்படி பார்த்தா தான் ப்ரீவியஸ் பேப்பர் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இப்படி பார்த்துட்டா 15 கேள்விகளில் 13 சாலிடாக நீங்கள் போட முடியும். எப்படி பார்த்தாலும் ஒரு 7-8 கேள்விகள் ரொம்ப சிம்பிளாக தான் கேட்பாங்க. ஒரு 8 கேள்வி தான் ட்விஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு சமச்சீர் புக்கும் ப்ரீவியஸ் இயர் பேப்பரும் நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். முடிச்சாச்சா? அடுத்து நீங்கள் போக வேண்டியது தமிழ் சொசைட்டி, இந்த ஏரியா. ரைட், இதில் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது திருக்குறள். டெய்லி 3 குறள் படிக்கணும். டெய்லி எத்தனை? டெய்லி 3 குறள், 74 200 குறள் போதும். காலையில் 1, மதியானம் 1, நைட்டு 1, மொத்தமாக படிக்கக்கூடாது. கிளியர், நல்லா வச்சுக்கோங்க. ஒரு பிளானை பிரேக் பண்ணால் தான் சீக்கிரமாக நீங்கள் படிக்க முடியும். நம்ம ரொம்ப வந்து மொத்தமாக பார்த்தோன்னு சொன்னால் கண்டிப்பாக கஷ்டமாயிடும். காலையில் சாப்பிடும்போது 1 படிங்க, மதியானம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி 1, நைட்டு 1, 3 வேளை மாத்திரை போடுற மாதிரி டெய்லி 3 குறள் படிங்க. மினிமம் 3 குறள் எக்ஸாமில் வந்துடும். மினிமம் 3. ஒரு கேள்வியும் தங்கத்துக்கு ஈடு. ஒரு கேள்வி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட், நம்ம வந்து 200 குறள் படிக்கணும் வருமானு யோசிக்காதீங்க. 200ல் 1 வந்தால் லக்கு தான். ஏன்னா போட்டித் தேர்வில் லக்கும் அதிகமாக இங்கே பேஸ் பண்ணி தான் வரும். அப்போ இருக்கிறது எல்லாமே 1300 குறளுமே படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. டெய்லி கொடுத்துருக்க அதிகாரங்களில் 3 படிங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி படித்தாதான் சாப்பாடுன்னு பார்த்துக்குவாங்க. வேலைக்கு போனாலும் படித்தாதான் லாகின் பண்ண பார்த்துக்கோங்க. ஒரே ஒரு குறள், காலையில் 1, மதியானம் 1, நைட்டு 1. ரொம்ப சிம்பிளாக இல்லை? யோசிச்சு பாருங்கள். இதுவே ஒரு நாளைக்கு 3, வாரத்துக்கு 21 குறள் பெருசாக இருக்குல்ல. 21 படிக்கணும், ரொம்ப அதிகம். ஒரு நாளைக்கு 3 படிக்கணும், அதிகமாக இருக்குது. ஆனால் ஒரு வேலைக்கு 1 சிம்பிளாக இருக்கா? மதியானம் 1 சிம்பிளாக இருக்கா? நைட்டு 1 சிம்பிளாக இருக்குது. இப்படி பிரிச்சுட்டா ஈஸியாக நீங்கள் படிக்க முடியும். திரும்ப நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கலாம். இன்றைக்கி 3 படிச்சுட்டு நாளைக்கு 3 படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த 3 ரிவைஸ் பண்ணிடணும். டெய்லி இப்படி படித்தா எக்ஸாம்ஸ்க்கு என்ன வேணும் அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிடுவீங்க. மினிமம் 3-4 குறள் வந்து வந்துடும். தமிழ் நீங்கள் படிக்க போகிறீங்க, ரொம்ப ஈஸியாக வந்து போயிடும். இதில் ஒரு 20 கேள்விகளில் ஒரு 15 கேள்விகள் இதை நீங்கள் சால்வ் வச்சாட கையில் போதும். 143 வந்தாச்சு. நம்ம எவ்வளோ கட் ஆஃப் வச்சுருக்கோம்? ஒரு 165க்கு மேலே, ஒரு 170 கிட்ட வச்சுருக்கோம் இல்லையா? இன்னும் 27 கேள்வி வந்து நமக்கு வந்து வேணும். ரைட், இங்கே இதில் அடுத்து நீங்கள் போக போகிறது ஜியாகிரஃபி. பாருங்கள், நான் எங்கே பிடிச்சிருக்கேன்? ஜியாகிரஃபி தான் வந்து போயிருக்கேன். இதுக்கு வந்து போகலை. ஏன்னா ஜியாகிரஃபியில் 10th புக்கு ஃபுல்லாக வந்து படிங்க. 10th புக்கில் மேப் பேஸ் படிங்க. நேஷ்னல் பார்க்கு, வைல்ட் லைஃப் சென்ச்சுரி, தெர்மல் பிளான்ட்டு, நேஷ்னல் ஹைவே, ஏர்போர்ட்டு, ஃபால்ஸு, டூரிசம், ட்ரைபல்ஸு, இந்த மாதிரி மேப் பேஸ் பண்ணி படித்தா 5 கேள்வியில் 3 போதும். 5ல் 3 அடித்தா கூட வந்து போதும். 146, ஒரு 150 கிட்ட வந்து பின்னாக வந்துடலாம். ஓகேவா? ஏன்னா குரூப் 4க்கு நம்ம அதிகமான மார்க் ஸ்கோர் பண்ண தான் இங்கே வந்து பின்னாக பண்ண முடியும். ஸோ 146 கையில் வந்திருக்கு. இந்த ஜியாகிரஃபியில் ஃபுல்லாக ஸ்கோர் பண்ணலாம். 5ல் 3 பண்ணால் கூட வந்து போதும். சயின்ஸில் நீங்கள் படிக்காமல் ஃப்ளூக்கில் போட்டால் கூட ஒரு 1-2 கரெக்டாக வருங்க. நிச்சயமாக கரெக்டாக தான் வரும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு 5 கேள்வி எடுத்துக்கோங்க, ஃப்ளூக்கில் நீங்களாக வந்து போடுங்க. ப்ரீவியஸ் பேப்பர் மட்டுமே பார்த்துட்டு போங்க. சயின்ஸ்லாம் வந்து போதும். இப்போலாம் நீங்கள் 6th to 12th புக்கு எடுத்து ஃபுல்லாலாம் படித்தா சயின்ஸுக்கு முடிக்கவே முடியாது. 5 கேள்விக்காக அவ்வளோ பெரிய புக்கை படிக்கணும்னு கேட்டால் அது தேவையில்லாத விஷயம். ப்ரீவியஸ் பேப்பர் மட்டுமே பாருங்கள். 2 சரியான போதும். ஒரு 148, ஆல்மோஸ்ட் ஒரு 150 கிட்டே வந்து ரீச் ஆகிடும் இல்லையா? அடுத்தது இங்கே இருக்க ஒரு 10, இங்கே இருக்க ஒரு 20, 30ல் ஒரு 15-20 நம்ம வந்து போட்டால் எக்ஸாம்ஸை கிராக் பண்ணிடலாம். இது சொல்கிறது ஈஸியாக இருக்குது, உனக்கு என்னப்பா நீ வாழை ஈஸியாக சொல்லிட்ட அப்படின்னு சொல்லிடலாம். பட் இதை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா குரூப் 4ல் நீங்கள் ஒரு 120, 130 வேலைக்கே ஆகாது. ஓகேவா? நிச்சயமாக நீங்கள் கட் ஆஃப் 170 மேலே தான் போய் ஆகணும்னா ஒரு சப்ஜெக்ட்லையுமே மினிமம் மார்க் நீங்கள் கொண்டு போகணும். 80%. இப்போ 10 கேள்வி கேட்குறாங்கன்னா 7 கேள்வி நீங்கள் போட்டு தான் ஆகணும். அது வாய்ப்பு ரொம்ப கம்மியாக அதுக்கு வந்து போயிட்டா. இதுக்கு மேக்ஸும் தமிழும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டா
மற்ற எல்லா விஷயமும் டேலி ஆகிடுங்க. மேக்ஸு, தமிழ், பாலிட்டி, திருக்குறள், ஜாகிரஃபி இந்த 5 ஸ்ட்ராங் பண்ணுங்கள். மற்ற எல்லா விஷயம் உங்கள் பின்னாடி ஈஸியாக வந்து பின்னாடி வந்துடும். எல்லாத்துக்குமே மெயின் சோர்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் சமச்சர் புத்தகம் 2019 எடிஷன். இதை முடிச்சுட்டா மற்ற எல்லாமே தானாக வந்து கையில் வந்து விழும். எக்ஸாம்ஸை கிராக் பண்ணிடலாம். ஓகேவா? இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்பர் டெஸ்ட் பேட்சை வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். May 1 வந்து டெஸ்ட் வந்து ஆரம்பிக்குது. பேட்ச் நாளைக்கே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுறோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வேகன்சி கம்மியாக இருக்குன்றதை நம்ம தனியாக வந்து அணுகலாம், கோரிக்கை வந்து வைக்கலாம். பட் அதையும் சைடில் வச்சுக்கிட்டு ஒரு மெயின் ஃபோக்கஸ்டாக ப்ரிப்ரேஷன் நீங்கள் வந்து பண்ணணும். ஓகே, இதான் வந்து நமக்கான ஸ்ட்ராட்டஜி. ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்பி படிங்க, நிச்சயமாக ஜெயிக்க முடியும். நன்றி, வணக்கம்.